ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் என்னோட இனிய வணக்கங்கள். இன்றைக்கி வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸுங்கக்கிட்ட வந்து நான் ஷேர் பண்ணிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, பெண் பிள்ளைகள் பாதுகாப்பு, அடுத்தது கவனிப்பு, இதை பற்றி தான் வந்துட்டு நான் வந்து இன்றைக்கி வீடியோவாக போடலான் இருக்கேன். சரிங்களா, நம்ம விஷயத்துக்குள்ளே வந்துடுவோம். சரிங்களா, இப்போ வந்துட்டு எங்கே பார்த்தாலும் இப்போ வந்து பாலியல் வன்கொடுமை தான் வந்து மூளைக்கு வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கப்ப நம்மளோட பெண் பிள்ளைகளை வந்து எந்த அளவுக்கு கவனமாக பார்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம குழந்தைங்க வந்து பாதுகாப்பாக இருப்பாங்க. இப்போ வந்துட்டு நிறைய காம வெறியன்கள் நிறைய பேர் உற்பத்தி ஆகியிருக்காங்க. அப்போ அந்த வெறி பிடிச்ச நாய்கள்கிட்டருந்து நம்ம குழந்தைய நாம் பாதுகாப்பாக பார்த்துக்கணும். சரிங்களா, அதாவது 2 வயசு உள்ள குழந்தைய கூட இப்போ வந்து விட்டு வைக்க மாட்டேங்கிறானுங்க. காம வெறி பிடிச்ச நாய்கள் நிறையா உற்பத்தி ஆகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்க காலகட்டத்தில் பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் வந்து எப்போவுமே நம்ம குழந்தைகள் மேலே வந்து, அது மெயினாக பெண் பிள்ளைகள் மேலே வந்து ரொம்ப கவனமாக நம்ம குழந்தைங்கள நாம் பார்த்துக்கணும். இதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, 1000 வேலை இருந்தாலும் எப்போவுமே நம்ம பிள்ளைங்க மேலே ஒரு கண் வச்சுக்கிட்டே தான் இருக்கணும். நம்ம வீட்டில் வேலை பார்த்துட்டு புள்ள தெருவில் தான் விளையாடுது, அங்கே தான் விளையாடுது, இங்கே தான் விளையாடுது அப்படின்னு கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. என்ன வேலை இருந்தாலும் ஒரு 8 வந்து குழந்தைய வந்து பார்த்துட்டு போகணும். குழந்தைய வந்து தனியாக விளையாடுறதுக்கு வந்து அனுமதிக்க கூடாது. அதுவும் மெயினாக தெருவில் அடுத்தது ரோட்டில், இந்த மாதிரி பொது இடங்கள்லாம் வந்துட்டு குடியிருத்திங்கன்னா குழந்தைங்கள வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். இப்போ பாரு, எங்கே பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமைனால பெண் பிள்ளைகள் வந்து நிறைய குழந்தைங்க பாலியல் வற்புறுத்தலுக்கு வந்து ஆளாகி நிறைய குழந்தைங்கள் வந்து இப்போ இறந்து போயிட்டுருக்காங்க. அப்படி இருக்கப்ப அந்த ஒரு சூழல் நம்ம குழந்தைக்கு வராத அளவுக்கு நாம் வந்து பெண் பிள்ளைகளை பாதுகாப்பாக பார்த்துக்கணும். இதுதான் மெயினான விஷயம். சரிங்களா, அடுத்தது பெண் பிள்ளைகளை ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா, அதே மாதிரி ஸ்கூல் விட்டு வர்றப்ப அந்த கரெக்ட் டயத்துக்கு வர்றாங்களா அப்படிங்கிறத வந்து பெற்றோர்கள் வந்து கவனிக்கணும். பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி. ஸ்கூல் இப்போ 4 மணிக்கு விடுதுன்னா ஒரு 4:15 வரைக்கும் பார்க்கணும். 4:15க்கு மேலே ஆகிருச்சுன்னா ஒரு 5 நிமிஷம் லேட்டானா கூட உடனே போய் என்ன ஏதுன்னு நம்ம குழந்தைய தேட ஆரம்பிக்கணும். சரிங்களா, அதுவும் மெயினாக இந்த பஸ்ஸுலாம் போயிட்டு வரக்கூடிய குழந்தைங்கள் மேலே வந்து ரொம்ப கவனமாக நாம் பார்த்துக்கணும். அதே மாதிரி ஸ்கூலில் படிக்கிற டீச்சர் சார் ஃபோன் நம்பரை கண்டிப்பாக பெற்றோர்கள் வந்து வாங்கி கையில் வச்சுக்கணும். குழந்தைங்க ஸ்கூலில் விட்டு கொஞ்சம் லேட் ஆகிருச்சுன்னா உடனே ஃபோன் அடித்து கேட்கணும், எத்தனை மணிக்கு ஸ்கூல் விட்டீங்க, இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் குழந்த வரல அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்கணும். அவங்க சொன்னாலும் நாங்கள் ஸ்கூல் விட்டுட்டோமே அப்படின்னு சொன்னாலும் உடனே அடுத்த செகண்டு போய் என்ன பண்ணணும், அந்த ஸ்பாட்டில் உடனே போய் பார்க்கணும் குழந்தைய.
குழந்த போயிருக்கு, பஸ்ஸில் போகுது, வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. அதுவும் இந்த குழந்தையெல்லாம் வந்து கடத்தக்கூடிய காம வெறி பிடிச்ச நாய்கள்லாம் பெண் பிள்ளைகள்லாம் எப்போ போகிறாங்க, எப்போ வர்றாங்க, எப்படி தனியாக போகிறாங்களா இல்லை கும்பலாக வர்றாங்களான்னு கவனிப்பாங்க. கவனிச்சுட்டு தனிப்பட்ட முறையாக ஒரு குழந்தை வந்துச்சுன்னா அந்த குழந்தைய கடத்துறதுக்கு வந்து முயற்சி பண்ணுவாங்க. இப்போ காலம் ரொம்ப கெட்டு போய் கிடக்குது. அப்போ நம்ம பெண் பிள்ளைகள் மேலே நாம் தான் ஒரு கண் வச்சுக்கணும். மெயினாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு வந்து தனியாக எங்கேயும் போகக்கூடாது, தனியாக போய் விளையாடக்கூடாது, தெரியாத நபர்கள் எதுவும் கொடுத்தா வாங்கக்கூடாது. அந்த ஒரு சில விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள்லாம் வந்துட்டு நாம் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். உங்கள் அம்மா கூப்பிடுவாங்க, உங்கள் அப்பா கூப்பிட்றாங்க, உங்கள் தாத்தா கூப்பிட்றாங்க, உங்கள் மாமா கூப்பிட்றாங்க, உங்கள் சித்தப்பா கூப்பிட்றாங்க, உங்கள் சித்தி கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வா பாப்பா போகலான்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும், இந்த மாதிரி யார் கூப்பிட்டாலும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல பழக்கத்துக்கு கொண்டு வரணும். அதே மாதிரி உங்கள் இப்போ வந்து மொபைல் இல்லாத வீடு எங்கேயுமே கிடையாது. மொபைல் இல்லாத வீடு எங்கேயுமே கிடையாது. உங்கள் வீட்டில் எத்தனை நபர் இருக்கீங்களோ, எத்தனை பேர்கிட்ட மொபைல் இருக்கோ அத்தனை பேர்த்தோட மொபைல் நம்பரையும் உங்கள் குழந்தையோட நோட்டுலேயோ புக்குலேயோ எழுதி கொடுத்துருங்க. எழுதி கொடுத்துட்டு தேவையில்லாத நபர் வந்துட்டு உங்கள் வீட்டில் உங்கள் சொந்தம் கூப்பிட்றாங்க, உங்கள் மாமா, அத்தை, சித்தி, சித்தப்பா இவங்கெல்லாம் கூப்பிட்றாங்க, வாப்பாப்பா போகலான்னு சொல்லி கூப்பிட்றாங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்கள் குழந்தைங்கக்கிட்ட சொல்லி கொடுக்கணும். யாராவது ஒருத்தர் உங்கள் குடும்ப நபரோட ஃபோன் நம்பர் இருக்கும்ல, நீங்கள் சொல்லணும். உங்கள் குழந்தைங்கக்கிட்ட சொல்லி கொடுக்கணும். இந்த மாதிரி ஃபோன் நம்பர் உனக்கு நோட்டில் நான் எழுதி கொடுத்துருக்கேம்மா, இந்த நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு எங்கள் தாத்தாவுக்கு எங்கள் மாமாவுக்கு ஃபோன் பண்ணி கொடுங்க, நான் பேசணும் அப்படின்னு ஒரு பழக்கத்தை வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். பேசணும், ஃபோன் போட்டு கொடுங்க, நான் அவங்கக்கிட்ட பேசணும் அப்படின்னு கூப்பிடக்கூடிய நபர்கிட்ட பேச சொல்லி நீங்கள் வந்து கற்றுக் கொடுக்கணும். இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்துட்டு குழந்தைங்களுக்கு நாம் வந்து பயிற்சி கொடுத்தா தான், அது பெண் பிள்ளைகளுக்கு நாம் வந்து பயிற்சி கொடுத்தா மட்டும்தான் நம்ம பெண் பிள்ளைகளை வந்து நாம் காப்பாற்ற முடியும். இதே மாதிரி எங்கே போனாலும் தனியாக போகக்கூடாது, தனியாக போய் விளையாடக்கூடாது, ஃப்ரெண்டோடையே போகணும், ஃப்ரெண்டோடையே வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு நல்ல நல்ல விஷயங்களை வந்து குழந்தைங்களுக்கு நாம் சொல்லி கொடுக்கணும். எந்த ஒரு காரணத்துக்காகவும் தனியாக போகக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்கணும். தேவையில்லாத நபர்லாம் வந்து கூப்பிட்டாங்கனாலும் போகக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்கணும். உங்கள் ஃபோன் நம்பரை வந்து கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு மனப்பாடம் பண்ணி கொடுக்கணும். இல்லை புக்கு நோட்டில் டைரியில் எழுதி கொடுத்துடணும். தெரியாத நம்பர் யாரும் வந்து கூப்பிட்டாலும் எங்கள் சித்தி நம்பர் தரேன், எங்கள் சித்தப்பா நம்பர் தரேன், எங்கள் மாமா நம்பர் தரேன், எங்கள் அம்மா நம்பர் தரேன், எங்கள் அப்பா நம்பர் தரேன், ஃபோன் அடிங்க, அவங்கள்ட்ட ஃபோன் அடித்து கொடுங்க, நான் பேசணுன்னு அப்படின்னு சொல்லி கூப்பிடக்கூடிய நம்பர்கிட்ட நல்லா தெளிவாக பேசுகிற அளவுக்கு குழந்தைங்களுக்கு வந்து ஒரு நல்ல பயிற்சியை வந்து பெண் பிள்ளைகளுக்கு நீங்கள் வந்து கற்றுக் கொடுக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி எல்லாம் கேட்டோம்னா கூப்பிடக்கூடிய நபர் கூட பயந்துருவாங்க. என்னடா இப்படியெல்லாம் அந்த பொண்ணு சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, கடத்த வரவங்க கூட ஓடி போயிடுவான். அதே மாதிரி தேவையில்லாத நம்பர்லாம் வந்து கூப்பிட்றாங்கன்னு சொன்னால் பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் யாரும் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி சத்தம் போட்டு கத்த சொல்லுங்கள். சத்தமாக போட்டு கத்த சொல்லுங்கள். அண்ணே இங்கே வாங்க, அக்கா இங்கே வாங்க, யாருன்னே தெரியல, என்னை வந்து கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு கூப்பிட்டிங்கன்னா கூப்பிட சொல்லி அந்த ஒரு பழக்கத்தை வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து கற்றுக் கொடுக்கணும். சரிங்களா? அது எதுக்குன்னா நம்ம குழந்தைய வந்து காப்பாற்றுறதுக்கு ஒரு நல்ல வழி. சரிங்களா? சத்தம் போட்டு கூப்பிடணும். தெரியாத நம்பர் வராங்க, யாருன்னே தெரியல, வந்து இது பண்ணுமா, சத்தம் போட்டு நீ கூப்பிடுமா
அப்படின்னு சொல்லி அந்த பழக்கத்தையெல்லாம் வந்து முதல்ல சொல்லி கொடுக்கணும். அதே மாதிரி வெளியிலலாம் போனால் தெரியாத நபர்கள்கிட்ட தேவையில்லாமல் பேச்சுவார்த்தை இதெல்லாம் வந்து பேசக்கூடாதுன்னு பெண் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். சரிங்களா? தெரியாத நபர் எது கொடுத்தாலும் வாங்கக்கூடாது, தெரியாத நபர் எங்கே கூப்பிட்டாலும் போகக்கூடாது, வீட்டில் இருக்காங்க எல்லாம் கூப்பிட்றாங்கன்னு சொல்லி நிறைய பேர் வந்துட்டு கூப்பிடுவாங்க. இதே நம்ம சொந்த பந்தத்திலேயே கூட இருப்பாங்க, இருந்துட்டு கூட அந்த மாதிரி கூப்பிட வச்சு குழந்தைங்களுக்கு வந்து ஆபத்து விளைவிக்கக்கூடிய பல வழிகள்லாம் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிறப்ப நம்ம குழந்தைங்களுக்கு பல வழிகளில் வந்து ஒரு சில பயிற்சிகளை சொல்லி கொடுக்கணும். மெயினாக எல்லாத்த வீட்டில் இருக்க நபரோட ஃபோன் நம்பர் பூரா குழந்தைங்களுக்கு மனப்பாடம் பண்ணி, ஒன்று மெயினாக அப்பா நம்பரு இல்லைன்னா அம்மா நம்பரு, வீட்டில் யாராவது ஒரு 3-4 பேர் கண்டிப்பாக இருப்பாங்க, அவங்கள்ட்டே ஃபோன் இருக்கும், அவங்க நம்பரை கண்டிப்பாக அவங்க குழந்தைங்களுக்கு மனப்பாடம் பண்ண சொல்லணும். இல்லை அவங்க டீச்சர்ஸோட நம்பர் இருந்தாலும் பண்ணி மனப்பாடம் பண்ண சொல்லி எல்லாத்தோட நம்பரையும் வந்து மனப்பாடம் பண்ணி கொடுத்து, ஏதாவது ஒரு ஆபத்து வர்ற நேரத்தில் ஆபத்துலேருந்து தன்னை காப்பாற்றிக்கக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பயிற்சியை வந்து பெண் பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கணும். கற்றுக் கொடுத்தா மட்டும்தான் நம்ம பெண் பிள்ளைகளை இப்போ இருக்க காலகட்டத்துக்கு எந்த ஒரு ஆபத்து இல்லாமல் காப்பாற்ற முடியும். சரிங்களா? இப்போ பார்த்தா 10 வயசு புள்ள, 2 வயசு புள்ள, நான் வந்து உங்களுக்கு சொல்லணுங்கிறது இல்லை, நீங்களே வந்துட்டு உலக நடப்புகள்லாம் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு சிகிச்சைக்காக போனோம்னா அந்த சிகிச்சை பண்ணக்கூடிய அந்த பயனாளிக்கு வந்து நல்ல ஒரு முறையில் வந்து ட்ரீட்மெண்ட் எதுவுமே எடுக்க மாட்டேங்கிறாங்க. இது மெயினாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இப்போ நடந்துகிட்ருக்கு. ஒரு சிகிச்சைக்காக போன பொண்ணை கந்தரகோலம் பண்ணி அந்த குழந்தைய அந்த பொண்ணோட வாழ்க்கை உயிரே போகிற அளவுக்கு வந்து பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி இப்போ காலகட்டம் இருக்குது. அப்படி இருக்கப்ப எந்த அளவுக்கு நம்ம வந்து நம்ம பெண் பிள்ளைகளை வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம பெண் பிள்ளைகள் வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். எவ்வளோ வேலை இருந்தாலும் சரி, எப்போவுமே பொம்பளை பிள்ளைங்க மேலே ஒரு கண்ணு வச்சுக்கணும். சரிங்களா? காலம் வந்து கெட்டு கிடக்குது. நம்மளோட குழந்த நல்லா பாதுகாப்பாக இருக்கணுமா, நாம் தான் வந்து பார்த்துக்கணும். வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியில் இருந்தாலும் சரி, பெண் பிள்ளைகளை எங்கேயும் தனியாக விடாதீங்க. எங்கே போனாலும் நீங்கள் கூட்டிகிட்டு போங்க, கூட்டிகிட்டு வரணும். தனியாக விட்டுட்டு எந்த காரணத்துக்காகவும் போகக்கூடாது. சரிங்களா? அதனால் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கெல்லாம் நல்லா புரிஞ்சிருக்கும். எந்த அளவுக்கு நம்ம வந்து பெண் பிள்ளைகளை வந்து நம்ம பாதுகாப்பாக பார்த்துக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம குழந்த பாதுகாப்பாக நம்மளுக்கு இருக்கும். சரிங்களா? அதனால் எப்படி சொல்கிறதுன்னே தெரியல. காலம் வந்து ரொம்ப கெட்டு கிடக்குது. காம வெறி பிடிச்ச நாய்கள்லாம் அப்படியே பைத்தியம் முடிச்சிட்டு அலையிறாங்க. அதனால் ரொம்ப பாதுகாப்பாக பெண் பிள்ளைகளை வந்து நாம் பாதுகாக்கணும். பாதுகாத்தா மட்டும்தான் நம்ம பிள்ளையா நம்மக்கிட்ட இருப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி வெளியிலலாம் ஹாஸ்டலில் வெளியூரில் போய் தங்கி படிக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் மேலே ரொம்பவும் கவனமாக இருக்கணும். டெய்லி கால் பண்ணி பேசணும். என்ன பண்ணுற, எது பண்ணுற, ஸ்கூலுக்கு போயிட்டியா, ஸ்கூலை விட்டு வந்துட்டியா அப்படிங்கிற அடிக்கடி காலையிலும் சாயங்காலமும் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? நம்ம கூட இருக்கிற வீட்டில் நம்ம கூட இருக்கிற பிள்ளைங்களையே வந்துட்டு கூட இருந்துக்கிட்டு அம்மா அப்பா கண்ட்ரோலில் இருக்கிற பிள்ளைங்களுக்கே வந்துட்டு ஒரு பாதுகாப்பு இல்லாமல் குழந்தைங்க வந்து இறந்து போகிற அளவுக்கு இந்த காம வெறி பிடிச்ச நாய்கள்லாம் அலையுது. அப்போது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல தங்கி படிக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு சொல்லணுமா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைங்கள ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். தேவையில்லாத முன்னாடி நான் சொன்ன மாதிரியே தான், தேவையில்லாத நபர் யார்கிட்டையும் பேசக்கூடாது, வெளியில் தனிப்பட்ட முறையாக எங்கேயும் போகக்கூடாது,
அப்படின்னு நல்ல நல்ல விஷயங்களை நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். சொல்லி கொடுத்தா மட்டும்தான் நம்ம பிள்ளைகிட்ட நம்ம பிள்ளையா நம்மளுக்கு இருக்கும். சரிங்களா? அதனால் பெண் பிள்ளைகளோட பாதுகாப்பு எனக்கு ரொம்ப முக்கியம். அதனால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்கக்கிட்ட நான் இந்த விஷயத்த ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நான் இதை வீடியோவாக போட்டிருக்கேன். அதனால் பெண் பிள்ளைகள் மேலே ரொம்ப கவனமாக இருங்க. உலக நடப்பெல்லாம் ஒவ்வொரு ஊர்லேயும் என்னென்ன ஒவ்வொரு குழந்தைக்கு என்னென்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த குழந்தைங்களுக்கு சொல்லி புரிய வைங்க. புரிய வச்சிங்கன்னா குழந்தைங்க தெரிஞ்சுக்குவாங்க. இப்படியெல்லாம் இருக்கா. ஒரு ஆபத்து வர்ற நேரத்தில் கூட தேவையில்லாத நபர் பேச்சு கொடுத்தாங்கன்னா அந்த நேரம் அந்த குழந்தை அதை யோசிக்கும். நம்ம அம்மா அன்றைக்கி அப்படி சொன்னாங்களே, அப்பா அன்றைக்கி அப்படி சொன்னாங்களே, தாத்தா அப்படி சொன்னாங்களே அப்படின்னு அந்த ஒரு செகண்ட் யோசித்து தன்னை காப்பாற்றிக்கும். அப்போ அந்த பயிற்சி பெற்றவங்களாகிய நம்ம கையில் தான் இருக்குது. எந்த அளவுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு பாதுகாப்பான விஷயங்களை நாம் சொல்லிக் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம குழந்தை பாதுகாப்பாக இருப்பாங்க. சரிங்களா? அதனால் பெண் பிள்ளைகளை ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. எப்போவுமே பெண் பிள்ளைகள் மேலே ஒரு கண் வச்சுக்கிட்டே இருக்கணுங்க. காலம் ரொம்ப கெட்டு போய் கிடக்குது. சரிங்களா? அதனால் இந்த விஷயத்த இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூடயும் ஷேர் பண்ணிக்கலாம் தான் நான் இன்றைக்கி வீடியோ போட்டிருக்கேன். நான் சொன்ன விஷயம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு நல்ல பாதுகாப்பு கண்டிப்பாக இருக்கும். அதனால் என்னோடய வீடியோ நான் சொன்ன கருத்தெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். அதனால் இந்த வீடியோ பார்த்துட்டு மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணணும். அடுத்தது கமெண்ட் பண்ணணும். இந்த விஷயத்த நான் சொன்ன இந்த விஷயங்களை என்னோடய வீடியோஸை ஷேர் பண்ணி விடணுன்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.